قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்றென்று நென்று நோக்கமாக இந்த நல்ல நாளில் எப்படி நம் அனைவரும் ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டுவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் ஒரு ஆசை கொண்டவர்களாக வாழ்வார்கள். இங்குள்ள நம்ம எடுத்துக்கொண்டாலும் எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒன்று இருக்கும். என்ன ஆசை என்று கேட்டோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை எனக்கு சீராக அமைய வேண்டும், இந்த உலக வாழ்க்கை எனக்கு நல்ல முறையில அமைய வேண்டும், இந்த உலக வாழ்க்கை எனக்கு அமைதியான முறையில சிறப்பித்து விளங்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். அதே மாதிரி இது மட்டுமா என்று கேட்டால், அவர்களிடத்துல வேற ஏதாவது ஆசை இருக்குமா என்று கேட்டால் அது இதுக்கு மேல சொல்வார்கள், எனக்கு மறுமையுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்க வேண்டும், நன்றாக சீராக சிறப்பானதாக எனக்கு என்ன செய்ய வேண்டும், மறுமையுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை கொண்டவர்களாக ஒரு நோக்கம் கொண்டவர்களாக என்ன செய்வார்கள், இந்த உலகத்துல வாழ்வார்கள். இந்த ஆசை கொண்டால் மட்டும் போதுமா, எனக்கு இந்த உலக வாழ்க்கை அமைதியான முறையில சிறப்பான முறையில அமையணும் என்று சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தா போதுமா என்று கேட்டால் கிடையாது. அதுக்கு என்று இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு சில விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பேண வேண்டும். இந்த உலக வாழ்க்கை எனக்கு நல்ல முறையில அமைதியான முறையில அமையணும் என்று சொன்னால், நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது, அதாவது நாம் பெற்றோர்களுக்கு அப்புறம் உறவினர்களுக்கு அப்புறம் நேரத்தை அதிகமாக கழிக்கக்கூடிய ஒரு நபரை நாம் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையில தேர்வு செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு அப்புறம் உறவினர்களுக்கு அப்புறம் நான் அதிகமாக செலவழிக்கக்கூடிய நேரங்கள் யாருடன் என்று சொன்னால், நம்மோடு பயணிக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள், நம்முடைய நண்பர்கள். இப்படி நம்முடைய நண்பர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையில. இங்க உள்ள எல்லாருக்குமே நண்பர்கள் இருப்பார்கள். அது இளைஞர்களுக்கு மட்டும் கிடையாது. இளைஞர்களுக்கும் மட்டும், வாலிபர்களுக்கு மட்டும், இளைஞர்களுக்கு மட்டும் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே இருப்பாங்க. சிறியவர்களுக்கு இருப்பாங்க, இளைஞர்களுக்கு இருப்பாங்க, ஆண்களுக்கு இருப்பாங்க, பெண்களுக்கு இருக்காங்க, முதியவர்களுக்கு இருக்காங்க. எல்லா மனிதர்களுக்குமே தோழர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இந்த தோழர்களை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல தோழர்களை, நன்மையை வழிகாட்டக்கூடிய தோழர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும்.
இப்படி தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நல்ல நண்பர்களை, சிறப்பான நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நம்முடைய இந்த உலா வாழ்க்கை இருக்கு பாருங்க, இந்த உலா வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். இந்த உலக வாழ்க்கை எனக்கு நல்ல முறையில அமையணும் சொன்னா நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு, எனக்கு வாய்க்கக்கூடிய நட்பு நல்ல நட்பாக இருக்க வேண்டும். இல்ல எனக்கு வாய்க்கக்கூடிய நட்பு நல்ல நட்பா அமையல, என்னுடைய நட்பு நல்ல நட்பா அமையல என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு சீர்கட்டு விடும், மறுமை வாழ்க்கை உங்களுக்கு சீர்கட்டு விடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நாம் வாழும் பொழுது ஒரு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் அவனோடு பயணிக்கக்கூடிய காலம் எல்லாம் நம்மளுக்கு நன்மையான காரியங்கள் நம்ம என்ன செய்வோம், அதிகமாக செய்வோம். அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய பேரும் நல்ல பேராக கிடைக்கும். அவனை, அதாவது ஒரு நல்ல நண்பன், நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நண்பன், அவனோடு நான் பயணிக்கக்கூடிய நேரத்துல அவனை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, அதாவது பேச மாட்டாங்க, அவனோடு இருக்கக்கூடிய சக நண்பர்களையும் பார்ப்பார், இவர்கள் எல்லாம் நன்மையான காரியங்களை செய்ய போறாங்க, நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நல்ல பேர் அவனுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதே மாதிரி நாளைக்கு மறுமையில் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த நட்பு, இந்த நன்மையான நட்பு இருக்கு பாருங்க, நல்ல நட்பு இருக்கு பாருங்க, இந்த நல்ல நட்பு நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும். இங்க எப்படி நல்ல முறையில சிறந்த முறையில் நாம் நண்பர்களாக தோழர்களாக இருந்தோமோ அதே மாதிரி நாளைக்கு மறுமை நாள்லையும் சொர்க்கத்தில் நாம் எப்படி இருப்போம், நல்ல நண்பர்களாக உலா வந்து கொண்டிருப்போம். அதுவே ஒரு தீய நண்பனை, ஒரு கயவனை நாம் என்ன செய்யும், நண்பர்களாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலா வாழ்க்கையிலும் நம்மளுக்கு என்ன செய்யும், கெட்ட பெயர் கிடைக்கும். ஒருவன் செய்யக்கூடிய தவறினால் அவனோடு சுற்றி இருக்கக்கூடிய அவனோடு சக நண்பர்களும் என்ன செய்வாங்க, ஏசுவார்கள். இவர்கள்லாம் எங்க உருப்பட போறாங்க? ஒருத்தர் செய்ய தவறுனால, ஒருத்தர் செஞ்ச தப்புனால அவனோடு தோழமை கொண்ட எல்லா நண்பர்களையுமே இவங்க எல்லாம் எங்க உருப்பட போறாங்க? இங்க பாருங்க எப்படி ஊரை சுத்திக்கிட்டு இருக்காங்க, எப்படி பைக்ல போய் எப்படி ரைடு போறாங்க பாருங்கன்னு சொல்லி ஒருத்தரை குறி வச்சு எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஒருத்தர் செய்யற தப்புனால என்ன செய்வாங்க, எல்லாரையுமே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இதே மாதிரிதான் இந்த நட்பு அப்படியே தொடர்ந்துச்சு சொன்னா, இந்த உலகத்துல வாழும் பொழுது தீய நண்பர்களோடு நாம் பயணித்தோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை பொழுது சீர்கட்டு விடும். நாளைக்கு மறுமையிலையும் நம்மளுக்கு என்ன செய்யும், கேள்விக்குறியாக நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு மறுமை நாள்ல இருப்போம். அப்ப நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக இரையச்சம் அடிப்படையில் இருக்க வேண்டும். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல நட்பாக இருக்குது மட்டுமல்லாமல் அந்த நட்பு இரையச்சம் அடிப்படையில் இருக்கிறோம். அப்படி இரையச்சம் அடிப்படையில் நாம் நண்பர்களை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நாளைக்கு மறுமை நாள் இந்த இரையச்சவுடைய நட்பு நம்மளுக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடும் பொழுது அல் அஹில்லாஹு யௌமைதின் பஅலுஹும் லிபஅலின், அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக மாறிவிடுவார்கள், எதிரிகளாக மாறிவிடுவார்கள். இல்லல் முத்தகீன், இரையச்சமுடையவனை தவிர. இந்த உலகத்துல வாழும் பொழுது தீய நண்பர்களோடு உறவாடி கொண்டிருந்தவர்கள் நாளைக்கு மறுமை நாள் எப்படி மாறி விடுவார்கள், பகைவர்களாக என்ன செய்ய விடுவார்கள், மாறி விடுவார்கள். ஒன்னாவதான் நான் என்ன செஞ்சேன், சீர்கெட்டு போனேன், சீரழிந்து போனேன், இன்னைக்கு பாரு ஒன்னாவதான் நான் என்ன செஞ்சேன், இந்த நரக விளிம்புல ஒன்று நான் நிக்கிறேன் என்று சொல்லி இங்க தீய நண்பர்களை கை கொண்டு நடந்தோம் என்று பாருங்க. இந்த தீய நட்பு நாளைக்கு மறுமையில நம்மளுக்கு எங்க கொண்டு விட்டு விடும், நரகத்துல கொண்டு போய் என்ன செய்விடுவோம், விட்டு விடும். இல்லல் முத்தகீன், இரையச்சம் அடிப்படையில நண்பர்களை தேர்ந்தெடுத்தாலே தவிர, இரையச்சம் அடிப்படையில நாம் நண்பர்களை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல சிறப்பான முறையில என்ன செய்யலாம், சொர்க்கத்திற்குள்ள உலா வந்து கொண்டு இருக்கலாம். இந்த உலகத்துல எப்படி நன்மையான காரியங்கள் செஞ்சு கொண்டு சிறப்பான முறையில நாம் என்ன செஞ்சோம், இரையச்சம் அடிப்படையில் இருந்தோமோ அதே மாதிரி நாம் என்ன செய்யலாம், நாளைக்கு மறுமையிலும் சிறப்பான முறையில இருக்கலாம். ஆனா இன்றைக்குள்ள சக தோழர்கள் எல்லாம் பாருங்கள், இளைஞர்கள் எல்லாம் பாருங்கள், இன்றைக்கு வெற்றியான முறையில வீணான முறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு தோழமை கொண்ட நண்பர்கள் எல்லாம் பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன செஞ்சா ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். இன்றைக்குள்ள நண்பர்கள், தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் எப்படி தேர்ந்தெடுக்காங்கன்னு சொன்னா, அதாவது இரையச்சம் அடிப்படையில் இருக்கானா இல்ல நல்ல நண்பனாக இருக்கானா என்று தேர்ந்தெடுப்பது கிடையாது. இன்றைக்கு என்ன ஏதாவது ஒரு நண்பன் எனக்கு கிடைச்சா போதும் என்று சொல்லிதான் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், இளைஞர் பெருமக்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த நண்பன் எவ்வாறு இருக்கிறான், கெட்ட நண்பனாக இருக்கிறான். இன்னைக்கு பார்க்கிறோம், நேரங்களை வீணான முறையில கழித்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள், தெரு ஓரங்கள்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெரு ஓரங்கள்ல வீணான பேச்சுக்கள்ல பேசிக்கொண்டு வீணான செயல்களில் ஈடுபட்டு கொண்டு மொபைல் போன்களை யூஸ் பண்ணி கொண்டு என்ன செய்யறாங்க, நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களை நாம் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு சக நண்பன் யாராவது ஒருத்தர்
வாங்க சொல்லியாச்சு வாங்க டைம் ஆச்சு வாங்க தொலை போறான் யாராவது ஒரு நபர் அந்த இடத்துல சொல்றாங்க என்று கேட்டால் கிடையாது. எல்லாருமே என்ன செய்யறாங்க, வாங்கு சொல்லப்பட்டாலும் சரி இகாமத் சொல்லப்பட்டாலும் சரி என்ன செய்யறாங்க, தெரு ஓரங்கள்ல இந்த தெரு ஓரங்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா போதும், மகரிப்லயோ இஷாவிலேயோ பாத்தீங்கன்னா போதும், இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, செல்போன்களை வைத்துக் கொண்டு வீணான பேச்சுக்களையும் வீணான செயல்களையும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது நல்ல நட்பா, இது நல்ல தோழமைக்கு இதா பாத்தீங்கன்னா கிடையாது. இது நல்ல நண்பர்கள் கிடையாது. இந்த நட்பு இப்படியே தொடர்ந்துச்சு சொன்னா, இப்படி இக்காமத் சொல்லப்பட்டாலும் வாங்கு சொல்லப்பட்டாலும் என்னோட நேரத்தை நான் வீணானதான் கழிப்பேன், என்னோட நண்பரோடு இப்படி வீணான முறையில தான் நான் கழிப்பேன் என்று சொல்லி இந்த நட்பு இப்படியே தொடர்ந்துச்சுன்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கையிலும் அவனுக்கு சீர்கட்டி விடும், நாளைக்கு மறுமை வாழ்க்கையும் அவனுக்கு சீர்குலைந்து விடும். அவன் எங்கதான் போவான், நரகத்துக்கு தான் போவான். இதுல இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை காக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நீ ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கிறாயா, நீ ஒரு நண்பன் உனக்கு வேண்டுமா, நீ என்ன செய், நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்துக்கொள். நல்ல நண்பனே அவன் எப்படி இருக்கிறான் என்று பாரு. அவன் நன்மையான காரியங்களை செய்யறானா, ஐவேளை தொழுகிறானா, ரமலான் மாதம் வந்தால் நோன்பு நோக்கிறானா என்று பார்த்து நீ என்ன செய்ய, ஒரு தோழமைக்குள் உன்னுடைய நண்பனை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்லி நம்முடைய வீட்டு பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் நல்ல படிக்கிறானா, நல்ல படிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்கானா, அவனை பார்த்து என்ன செய்ய, தோழமை கொள் என்று சொல்லித்தான் நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோம். இப்ப ஸ்கூலுக்கு அனுப்புறோம் என்று சொன்னால், நீ நண்பனை தேர்ந்தெடுக்கிறியா, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா படிக்கிறானே, நல்ல மார்க் வாங்குறானே, சூப்பரா படிக்கிறானே, அவனை பார்த்து நினைச்சு அவன் பக்கத்துல போய் உட்காரு. அவனோட குணத்தை நாம் சொல்லுகிறோமா, அவன் குணம் எப்படி இருக்கணும், அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி கொடுத்து நண்பனை தேர்ந்தெடுக்க சொல்ற மாட்டேன் கேட்டால் கிடையாது. நல்லா படிச்சா போதும், அவனுக்கு குணம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா படிக்கிறான அவன் பக்கத்துக்கு உட்காரு. அவன் தான் என்ன செய்வான், நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கக்கூடியவனாக இருப்பான். நல்லா படிக்கிறவன் தான் என்ன செய்வான், ஊரை சுத்தி கொண்டே என்ன செய்வான் இருப்பான். அதனாலதான் சொல்றோம், குணங்களை பாருங்கள், நல்ல நண்பனை பார்த்து என்ன செய்ய செலக்ட் பண்ணு. அவன் நன்மையான காரியங்கள், படிப்புலாம் இரண்டாவது, ஒழுக்கமாக இருக்கிறானா, ஒழுக்கத்தை பேணக்கூடியவனாக இருக்கிறானா, ஆசிரியரை ஒழுங்காக மதிக்கக்கூடியவனாக இருக்கிறானா என்பதை பார்த்து நீ நண்பரை தேர்ந்தெடுத்துக் கொள் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்ப வேண்டும். இன்னைக்கு அப்படிலாம் சொல்லிக் கொடுத்து அனுப்பதே கிடையாது. அப்ப என்ன செய்ய வேண்டும், இரையச்ச மடிப்பில் நீங்க என்ன செய்யுங்க, நண்பர்களை தேர்வு செய்யுங்கள். நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவன் என்ன செய்யுங்க, நண்பர்களை தேர்வு செய்யுங்கள் சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்ப வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் நேசிக்கக்கூடிய ஒரு நட்பு இரையச்சம் அடிப்படையில் இருப்பது முதல் வருஷம். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும், அந்த நட்பை நாம் என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். நான் ஒரு நண்பனை நேசிக்கிறேன், அந்த நேசம் எப்படிப்பட்ட நேசமாக இருக்கணும் என்று சொன்னால், அந்த நேசம் அல்லாஹ்வுக்காண்டி இருக்க வேண்டும். நான் ஒரு நண்பனை நேசிக்கிறேன், இந்த சக தோழரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் எதுக்காக இருக்கக்கூடாது, அதாவது பணத்திற்காகவோ பொருளாதாரத்திற்காகவோ வசதி வாய்ப்புகளுக்காகவோ இருக்கக்கூடாது. நான் ஒரு நண்பனை நேசிக்கிறேன், அவன் பைக் வச்சிருக்கான், அவன் என்னை கார்ல ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போவான், அதனாலதான் நான் அவனோட நண்பனா இருக்கிறேன். அவன் எங்க போனாலும் என்ன செய்வான், பைக்ல ஒரு ரவுண்டு கூட்டி போயிட்டு வருவான், அதனாலதான் நான் அவனை நண்பனா வச்சிருக்கேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட நட்பு நாளைக்கு என்ன செய்யாது, நம்மளுக்கு கை கொடுக்காது. எப்படிப்பட்ட நட்பு தான் நம்மளுக்கு நாளை கை கொடுக்கும், இரையச்சம் அடிப்படையில் இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக என்னுடைய நேசம், நான் இந்த நண்பனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்காண்டி நேசிக்கிறேன் என்கின்ற ஒரு அடிப்படை அந்த இடத்துல இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காண்டி நேசிச்சா மட்டும்தான் நாம் நாளைக்கு மறுமையில ஒரு சிறப்பான ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்து நாம் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஒரு மனிதர் பாருங்க, ஒரு சம்பவத்தை பாருங்க. ஒரு மனிதர் ஒரு ஊருக்கு போகிறார், ஒரே சக நண்பரை பார்ப்பதற்காக ஒரு ஊருக்கு செல்கிறார். அந்த ஊரினுடைய நுழைவாயில்ல ஒரு மலக்கு நின்று கொண்டிருக்கிறார். மலக்கு நின்று கொண்டு அந்த மனிதரை அழைக்கிறார், இங்க வாங்க, எங்க போறீங்க என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், இந்த ஊர்ல என்னுடைய நண்பர் இருக்கிறாரு, என்னுடைய தோழர் இருக்கிறாரு, அவரை பார்ப்பதற்காக நான் என்ன செய்யறேன், போறேன் என்று சொல்லி அந்த மனிதர் சொல்கிறார். இப்போ உடனே அந்த மலக்கு கேட்கிறாங்க, அவரோடு ஏதாவது உனக்கு தேவை இருக்குதா, ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குதா என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் எந்த தேவையும் கிடையாது, எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. அந்த நண்பரை நான் என்ன செய்யறேன், அல்லாஹ்வுக்காண்டி நேசிக்கிறேன். எப்படி, நான் அந்த நண்பரை அல்லாஹ்வுக்காண்டி நேசிக்கிறேன், அந்த நேசம் தான் என்னை இங்க கொண்டு வந்துச்சு, நான் அதனாலதான் அவரை பார்க்க போகிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் சொல்கிறார். உடனே அந்த மலக்கு சொல்றாங்க, நான் யார் தெரியுமா, நான் அல்லாஹ்விடம் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதன், ஒரு மலக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி வர சொன்னான் என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாங்க.
நீங்கள் எந்த அல்லாஹ்க்காண்டி இந்த நண்பரை நேசிச்சீங்களோ, எந்த அல்லாஹ்க்காண்டி இந்த நண்பரை நேசிச்சீங்களோ, அந்த அல்லாஹ் இப்போது உங்களை நேசிக்கிறான் என்கின்ற செய்தியை உங்களிடத்துல சொல்லிட்டு வர சொன்னா என்று சொல்லி அந்த மலக் சொல்லிட்டு செல்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்து, பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு. பாருங்க, நான் என்னுடைய நண்பனை நான் அல்லாஹ்க்காண்டி நேசித்தோம் என்று சொன்னார். அல்லாஹ் என்ன செய்யறான்? என்ன நேசிக்கிறான். பொருளாதாரத்துக்காக நான் என்ன செய்யக்கூடாது? நேசிக்க கூடாது. அப்படி நேசிச்சோம்னா அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி வசதி வாய்ப்புக்காக என்னுடைய நண்பனை நேசிச்சான்னு சொன்னா எனக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. மாறா எப்போதுதான் கிடைக்குது? என்னுடைய நண்பனை எந்த வசதி வாய்ப்புக்காகவும் எந்த ஒரு பொருளாதாரத்துக்காக நேசிக்கிற, மாறாக அல்லாஹ்க்காக நேசிக்கிற இந்த நட்பை, இந்த தோழரை நான் அல்லாஹ்க்காக நேசிக்கிறேன். அந்த நேசம் காரணமாக அந்த அல்லாஹ் என்னை நேசிக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு. இந்த சிறப்பை நாம் என்ன செய்கிறோம்? விட்டு விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்க்காக நாம் நேசிக்கிறோமா? இன்றைக்குள்ள இளைஞர்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள். இன்றைக்கு யாராவது ஒருவர் நான் இந்த நண்பரை அல்லாஹ்க்காக நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை காட்டுங்க என்று சொன்னால் காட்ட முடியாது. இன்றைக்குள்ள இளைஞர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. இன்றைக்குள்ள 10-15 இளைஞர்கள் 10-15 நண்பர்கள் வச்சிருக்காங்க, 10-15 தோழர்களை வச்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய நண்பனை வச்சிருக்கிறான் கேட்டா கிடையாது. நான் இந்த நண்பனை அல்லாஹ்க்காக நேசிக்கிறேன்னு கேட்டா கிடையாது. எதுக்காக நேசிக்கிறேன்? பாக்கெட்டுக்காக, பொருளாதாரத்துக்காக, பைக்குக்காக, வசதி வாய்ப்புகளுக்காகத்தான் நான் என்ன செய்யறேன்? இந்த நண்பனை நேசிக்கிறேன் என்பதுதான் அங்கிருந்து பதில் வரும். அப்ப நாம் என்ன செய்ய? இதை விட்டு விட வேண்டும். இப்படிப்பட்ட நேசம் அவளுக்கு நாளைக்கு கை கொடுக்காது. இப்படிப்பட்ட நேசம் நாளைக்கு கை கொடுக்காது. அல்லாஹ்க்காண்டி நேசிக்கக்கூடிய நேசம் தான் நாளைக்கு கை கொடுக்கும். இறையச்சம் அடிப்படையில் நேசித்தா மட்டும்தான் இந்த நேசம் நாளைக்கு என்ன செய்யும்? நாளைக்கு கை கொடுக்கும். அது மட்டுமா? பாருங்கள், இன்னொரு சிறப்பை பாருங்க. அல்லாஹ்க்காண்டி நேசிச்சோம் என்று சொன்னால், இந்த இறையச்சம் அடிப்படையில் நேசிக்கக்கூடிய நேசத்தை அல்லாஹ்க்காண்டி நேசிச்சோம் என்று சொன்னால் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு நாளைக்கு மறுமையில ஒரு பதவியை கொடுப்பான். ஒரு மனிதருக்கு ஒரு பதவியை கொடுப்பான். அது எப்படிப்பட்ட பதவி? ஒளியாலான மெம்பரை என்ன செய்யறான்? ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த மெம்பர்ல, அந்த ஒளியாலான மெம்பர்ல அந்த மனிதர் என்ன செஞ்சு கொண்டிருப்பாராம்? ஜொலிஜொலித்துக் கொண்டிருப்பாராம், பிரகாசித்துக் கொண்டிருப்பாராம். அந்த பிரகாசித்துக் கொண்டிருக்க தோழர் அந்த மனிதரை பார்த்து அங்க இருக்கக்கூடிய நபிமார்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் எல்லாருமே பொறாமைப்படுவார்களாம். இவர் அதாவது நபிமார்கள்னா உயர்ந்த அந்தஸ்து இருப்பாங்க, அது வேற கட்டம். ஆனா இந்த மனிதருக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்து ஏன் கொடுக்கிறான்? ஒளியாலான மெம்பரை ஏன் கொடுக்கிறான்? இவர் அப்படி என்னதான் உலகத்துல வாழும்போது செஞ்சாரு என்று சொல்லி எல்லா மனிதர்களுமே ஆச்சரியத்தில் மூழ்கி இருப்பார்களாம், பொறாமையில் மூழ்கி இருப்பார்களாம். அல்ல அப்போ அந்த மனிதர் யார் என்று சொல்லி சஹாபாக்கள் நபிமார்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? அதாவது இந்த உலகத்துல வாழும் பொழுது சக மனிதரை நேசித்தவர். எப்படிப்பட்ட நேசம்? அவர்களுக்கு மத்தியில எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் கிடையாது, எந்த ஒரு ரத்த பந்த உறவும் கிடையாது. ஆனால் அந்த நேசம் இருக்கு பாருங்க, அந்த நேசம் அல்லாஹ்வுக்கு உண்டான நேசம், அல்லாஹ்விற்கு உண்டான நேசம். அது மட்டுமா? இந்த உலகத்துல வாழும் பொழுது அவர்கள் எப்படி இணைந்திருப்பார் என்று சொன்னால் அல்லாஹ்க்காண்டி இணைந்திருப்பார்கள். இந்த உலகத்துல வாழும் பொழுது சக நண்பரோடு சேரும் பொழுது அது அல்லாஹ்க்காண்டி சேரக்கூடிய இணைப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட இணைப்பு தான் நாளைக்கு மறுமை நாள் இவ்வளவு பெரிய சிறப்பை நம்மளுக்கு வாங்கி தரும். அது மட்டுமல்லாமல் அவரோடு பிரியும் பொழுது, அவரிடம் இருந்து பிரியும் பொழுது அல்லாஹ்க்காண்டி பிரிந்திருப்பார். அந்த சக நட்பை முறிக்கக்கூடியவர் அல்லாஹ்க்காண்டி அந்த நட்பை முறித்திருப்பார். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் நாளைக்கு மறுமையில உயர்ந்த ஒரு அந்தஸ்து, ஒளியாலான மெம்பரை அல்லாஹ் என்ன செய்வார்? அதை கொடுப்பார். அந்த ஒளியாலான மெம்பர்ல அவர் என்ன செய்து கொண்டிருப்பார்? பிரகாசித்துக் கொண்டிருப்பார். அப்ப இந்த ஒரு அந்தஸ்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல வாழும் பொழுது நல்ல நட்பை, அல்லாஹ்க்காண்டி நேசிக்கக்கூடிய நட்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? பேண வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்படி தேர்ந்தெடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செய்யப்படும்? அப்பேற்பட்ட ஒரு பதவி கிடைக்கும். அடுத்தபடியாக நாம் இறையச்சம் அடிப்படையில் நாம் நண்பர்களை தேர்ந்தெடுத்தாச்சு. அந்த தேர்ந்தெடுத்த நட்பை அல்லாஹ்க்காண்டி நேசித்தாச்சு. அந்த அல்லாஹ்க்காண்டி நேசிக்கிறோமே இந்த நண்பர்கள், இந்த 2 நண்பர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்க்காண்டி நேசிக்கிறோம், ஓகே, ஆனால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கண்ணாடி போன்று இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? கண்ணாடி போன்று இருக்க வேண்டும். கண்ணாடி எப்படிப்பட்டது? நாம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றால் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையை அந்த கண்ணாடி சொல்லிவிடும்.
அப்படிதானே? பவுடர் பூசுறோம், ஏதாவது ஒண்ணு இந்த பவுடர் அதிகமா இருக்குப்பா என்று சொல்லி அந்த கண்ணாடி சொல்லிவிடும். முடி களைஞ்சிருக்குப்பா என்று சொல்லி அந்த கண்ணாடி சொல்லிவிடும். இப்படிதான் ஒரு நண்பன் இருக்க வேண்டும். இப்படித்தான் ஒரு நண்பன் இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய தவறை, நாம் செய்யக்கூடிய தீமையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நண்பனாக இருக்க வேண்டும். இறையச்சம் அடிப்படை இருக்கிறது, அல்லாஹ் நேசம் இருக்குது, ஓகே. ஆனால் அந்த நட்பு நாம் செய்யக்கூடிய தீமையான காரியங்களையும் சரி, தவறான செயல்களும் சரி, அந்த நட்பு சுட்டி காட்ட வேண்டும். நீ செய்வது தவறு, நீ செய்வது தவறு, இப்படி செய்யாத, இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்தை செய் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? தீமையான காரியத்தை விட்டு அவனை விளக்க வேண்டும், நன்மையான காரியத்துக்கு அவனை ஏவ வேண்டும். இன்றைக்குள்ள நட்பு அப்படி இருக்குதா? யோசித்து பாருங்கள். இன்றைக்குள்ள நட்பு அப்படி இருக்குதா? வாங்க சொல்லப்பட்டு விட்டால் எந்த தோழர் வாங்க சொல்லியாச்சு வாங்க என்று சொல்லி சக நண்பரை இழுத்து கொண்டு வருகிறோம்? யோசித்து பாருங்கள். கிடையாது. நன்மையான காரியங்கள் எந்த நண்பருக்கு சொல்லுகிறோம்? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்முடைய நண்பர் ஒருவர் மொபைல் போன்லயே மூழ்கி இருக்கிறார், ரீல்ஸ்லயே மூழ்கி இருக்கிறார். அந்த ரீல்ஸ்லயே மூழ்கி இருப்பதன் காரணமா நேரத்தை வீணான முறையில் கழிக்கிறார். இப்படி கழிக்கக்கூடிய நண்பர் இடத்துல எத்தனை நண்பர்கள் போய் இப்படி கழிக்காதப்பா, இப்படி மொபைல் போன் யூஸ் பண்ணாத, நேரத்தை வீணாக கழிக்காத, நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கப்படக்கூடிய கேள்விகளை ஒன்று என்ன தெரியுமா? உன்னுடைய நேரத்தை நீ எவ்வாறு செலவழித்தாய் என்றுதான் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்று சொல்லி சக நண்பர் இடத்துல எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? சக நண்பர் இடத்துல எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? யோசிச்சு சிந்தித்து பாருங்கள். என்னுடைய நண்பன் என்ன என் கூட தான் நிறைய நேரம் இருக்கிறான், என்னுடைய வாழ்நாள் அவன் தான் பாதி அவன் கூட தான் இருக்கிறேன். இருந்தாலும் கூட ஒரு நன்மையான காரியத்தை கூட அவன் எடுத்து ஏவ முடியவில்லை, ஒரு தீமையான காரியத்தை அவன் எடுத்து விட்டு தவிர்க்க முடியவில்லை. அப்போ இப்படிப்பட்ட நட்பு இருக்கக்கூடாது. அப்ப எப்படிதான் இருக்க வேண்டும்? கண்ணாடி போன்று ஒரு நண்பன் தவறு செய்யறானா, அந்த தீமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுட்டி காட்டக்கூடியவனாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும். அந்த தவறிலிருந்து அவனை எப்படியாவது வெளிக்கொண்டு வர வேண்டும். நாம் அவனோடு பயணிக்கிறோம், ஓகே. அவன் செய்கின்ற தவறிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனை விலக்கி கூட்டி வர வேண்டும். பாருங்கள், ஒரு சம்பவத்தை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புல அமர்ந்து இருக்கிறாங்க. அப்பதான் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறாங்க. அந்த நேரத்துல உமர் நாங்க என்ன செய்யறாங்க? அழுது கொண்டு அழுகுறாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஹலிஃபாவே ஏன் அழுகுறீங்க? என்ன ஆச்சு? உங்களுக்கு தான் ஆட்சி பொறுப்பு வந்தாச்சே, ஆட்சி அமர்ந்துட்டீங்களே, ஏன் அழுகுறீங்க என்று சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் கேட்கும் பொழுது உமர்லாங்க அழகான ஒரு பதில சொல்றாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹத்தாபுடைய மகனாக இருந்தேன், உமராக இருந்தேன். இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? ஒரு ஹலிஃபாவாக இருக்கிறேன். இதுக்கு முன்னாக நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா, ஏதாவது ஒரு தீமையான காரியம் செஞ்சா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? சுட்டி காமிச்சிருவீங்க, தவறை சுட்டி காமிச்சிருவீங்க, அந்த தவறுல இருந்து எங்களை வெளிக்கொண்டு வந்துருவீங்க. ஆனா இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு ஹலிஃபாவாக இருக்கிறேன், ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கிறேன். நான் செய்யக்கூடிய தவறை நீங்கள் சுட்டி காமிக்காமல் விட்டு விடுவீர்களோ, இந்த ஆட்சி பொறுப்புக்கு பயந்து என்னுடைய தவறை சுட்டி காமிக்காமல் விட்டு விடுவீர்களோ, இதன் காரணமாக நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் ஒரு குற்றவாளியாக நின்று விடுவனோ என்று பயந்து அழுகிறேன் என்று சொல்லி உமர்லாங்க சொல்கிறார்கள். உமர்லாங்க டெஸ்ட் வைக்கிறாங்க சஹாபாக்களுக்கு எல்லாத்துக்குமே. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க தவறு செய்வீங்களா கலிஃபாவே? நீங்க தவறு செய்வீங்களா? அப்படி நீங்கள் தவறு செஞ்சா அந்த தவறுல இருந்து நான் என்ன செஞ்சிருவேன்? கூட்டி வந்துருவேன், அந்த தவறின் பக்கம் உங்களை நெருங்க விட மாட்டேன் அப்படி என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. உடனே உமர்லாங்க பாக்குறாங்க, இவங்க சும்மா சொல்றாங்களா, இல்ல நம்முடைய என்னுடைய ஆட்சி பொறுப்புக்கு பயந்து இப்படி சொல்றாங்களா, டெஸ்ட் பண்ணி பாப்போமே அப்படின்னு சொல்லி உமர்லாங்க கோபத்தால சும்மா ஒரு கோபப்பட்டு வாழ உருவிக்கிட்டு, எனக்கு முன்னாடி நின்னே நீங்க இவ்வளவு தைரியமாக நான் செய்யக்கூடிய தவறை சுட்டி காமிச்சிருவீங்களா? என்னுடைய பெயரை கேட்டா, உமர்லாங்க பெயர் கேட்டா எல்லாருமே நடுங்குவாங்க. உமர்லாங்க பெயரை கேட்டா எல்லாருமே நடுங்குவாங்க. அப்ப அவங்க உமர்லாங்க சொல்றாங்க, என்னுடைய பெயரை கேட்டா ரோம் பாரசீக நாட்டு மன்னர்கள் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஏன் முடியாது நின்னுக்கிட்டு என்னுடைய தவறை சுட்டி காமிப்பேன் என்று சொல்லி தைரியமா சொல்றீங்களா என்று சொல்லி சஹாபாக்களை மிரட்டி பாக்குறாங்க, சும்மா மிரட்டி பாக்குறாங்க வாழை வச்சுக்கிட்டு. உடனே சஹாபாக்கள் எல்லாம் பயந்து பின்வாங்கினாங்களா? உமரே மன்னிச்சிருங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன் சொல்லி பின்வாங்கினாங்களா? கிடையாது. உமரே நீங்க யாரானாலும் இருங்க. எப்படி சொன்னாங்க? அந்த வார்த்தையை பாருங்க,
உமரே நீங்க யாராலும் இருங்க, உங்க பேரை கேட்ட யாருனாலும் பயப்படட்டும், ஆனா நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க தவறின் பக்கம் போனா, நீங்க தவறின் பக்கம் போன தெரிஞ்சாலே நான் உங்களை என்ன செஞ்சிருவேன், அந்த தவறிலிருந்து இழுத்து வந்து விடுவேன் என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்கிறார்கள். உடனே உமர்லாங்க, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட தோழர்கள் கொடுத்த உனக்கே எல்லா போலும் என்று சொல்லி அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட தோழர்கள் நம்மளுக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். நாம் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டக்கூடிய நண்பர்கள் நமக்கு இருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள். நமக்கு இருக்கிறாங்களா? இருக்கணும். இதுக்கு முன்னாடி இல்லாவிட்டாலும் இதற்கு அப்புறமாக நாம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் நாளைக்கு மறுமையில நாம் என்ன செய்ய முடியும், நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. இறையச்சம் அடிப்படையில் நண்பர்கள் தேர்ந்தெடுத்தாச்சு, அல்லாஹ்வுக்காக வேண்டி நண்பர்களை நேசிச்சாச்சு. அப்போ நண்பர்களை, அதாவது தவறுகளை சுட்டி காமிக்கக்கூடிய நண்பர்களும் எனக்கு கிடைச்சாச்சு. கடைசியா என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இதை மறந்து விடக்கூடாது. உமர்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சாங்க. அதே மாதிரிதான் நாமும் இருக்க வேண்டும். நம்மளுக்கு எல்லா நண்பர்களும் கிடைச்சாச்சு, எல்லா அடிப்படையிலும் கிடைச்சாச்சு. கடைசியா நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். யா அல்லாஹ் இப்படிப்பட்ட தோழர்கள் கொடுத்த உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு நல்ல நட்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கை நம்மளுக்கு என்ன செய்யும், நல்ல முறையில் அமையும். நாளைக்கு மறுமை வாழ்க்கையும் நல்ல முறையில் அமையும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் வந்து புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உலக வாழ்க்கை சீராக அமைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, நல்ல நண்பன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? அவன் ஒரு அத்தர் வியாபாரி போன்றவன். நல்ல நண்பன் என்பவன் ஒரு அத்தர் வியாபாரி போன்றவன். அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த அத்தரை என்ன செய்வான், விற்பனை செய்வான். இல்லை என்று சொன்னால் சக நண்பனுக்கு அதை இலவசமாக என்ன செய்வான், அந்த அத்தரை கொடுப்பான். அவன் விற்பனையும் செய்யவில்லை, அந்த அத்தரை இலவசமாக கொடுக்கவில்லை. அவனோடு அமர்ந்திருந்தோம் என்று சொன்னால், அந்த அத்தர் வியாபாரியோடு நாம் அமர்ந்திருந்தோம் என்று சொன்னால், அந்த அந்த அத்தருடைய நறுமணம் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கும், நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதே மாதிரிதான் நல்ல நண்பன் எப்படி இருப்பான், நமக்கு நன்மையை ஏவுவான். நல்ல நண்பனாக இருந்தால் நன்மை ஏவான், தீமையை விட்டு தடுப்பான். அவன் இந்த ரெண்டையும் செய்யவில்லை என்றாலும் அவனோடு அமர்ந்திருந்தோம் என்று சொன்னால், அவனோடு பயணித்தோம் என்று சொன்னால், அவன் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை பார்த்து நாமும் என்ன செய்வோம், அந்த நன்மையான காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அந்த நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னா, அவன் தொழுதால் நாமும் என்ன செய்வோம், அவனோடு பள்ளிக்கு தொழுகைக்கு வருவோம். அவன் நோன்பு வைத்தால் அவனோடு நாமும் என்ன செய்வோம், நோன்பு நோற்போம். அவன் நன்மையான காரியங்களை யாருக்காவது உதவி செய்தான் என்று சொன்னால், இவன் மட்டும்தான் உதவி செய்வானா, நானும் என்ன செய்வேன், உதவி செய்வேன் என்று சொல்லி அவன் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை பார்த்து நாமும் என்ன செய்வோம், நன்மையான காரியங்கள் செய்வோம். அடுத்து பாருங்க, தீமையான நட்பு. தீய நட்புக்கு அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. தீய நட்பு என்பவன், தீய நண்பன் என்பவன் கொல்லனை போன்று, இரும்பு பட்டறையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு கொல்லனை போன்றவன். அந்த கொல்லன் என்ன பண்ணுவான், அந்த கொல்லன் இரும்பு என்ன செய்வான், அடித்து கொண்டிருப்பான், நெருப்பை ஊதி கொண்டிருப்பான். அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் பக்கத்துல போய் நம்ம உட்கார்ந்தோம் என்று சொன்னால், நெருப்பை ஊதுற கேப்ல நம்ம என்ன செய்வான், நம்முடைய சட்டையை ஃபுல்லா நெருப்பை ஊதி கரியாக்கிடுவான். இல்லை என்று சொன்னால் நம்முடைய சட்டைகளை பொசுக்கி விடுவான். இதே மாதிரிதான் தீய நண்பன். அவன் என்ன செய்வான், நன்மையான காரியங்களை ஏவ மாட்டான், தீமையை விட்டு தடுக்க மாட்டான். என்ன செய்வான், அவன் செய்யக்கூடிய தீமையான காரியங்களை பார்த்து நாம என்ன செய்வோம், அந்த தீமையான காரியங்களை செய்வோம். உதாரணமா பாருங்க, இன்னைக்கு சக நண்பர்களோடு இருக்கும் பொழுது தீய நண்பர்களை தேர்ந்தெடுக்கவர்களை சொல்றேன், தீய நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களை சொல்றேன். என்ன செய்வான் தீய நண்பன், அவன் மது அருந்தினான் என்று சொன்னால், இவன் என்ன செய்வான், இவன் இந்த மது அருந்துகிறானே, இந்த புகைப்பழக்கத்துல இருக்கிறானே, இதுல என்னத்தான் சுகம் இருக்குது, இதுல என்ன சுவை இருக்குது, நானும் என்ன செய்யறேன், அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் என்று சொல்லி இந்த மனிதனும் என்ன செய்வான், அந்த நண்பர் செய்வதை பார்த்து இவனும் செய்ய ஆரம்பிப்பார்.
பைக்ல வேகமாக போறதை பார்த்து இவன் மட்டும் தான் பைக்ல வேகமா போவானா, நானும் என்ன செய்வேன் பைக்ல வேகமா தான் போவேன் என்று சொல்லி இந்த நண்பனும் என்ன செய்வான், செய்ய ஆரம்பிப்பான். அப்ப தீய நண்பன் பாருங்க, தீய நண்பன் தீய பழக்க வழக்கங்களை செய்யும் பொழுது இவனும் என்ன செய்வான், தீய பழக்க வழக்கங்களை செய்ய ஆரம்பிப்பான். அப்ப நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட நண்பரை தேர்ந்தெடுக்க வேண்டும், அத்தர் வியாபாரி போன்று, அத்தர் வியாபாரி போன்று நாம் என்ன செய்ய வேண்டும், நண்பரை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்முடைய நன்மை, அதாவது நம்மளுடைய தீமையை சுட்டி காட்டக்கூடிய நண்பரை நாம் என்ன செய்ய வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்படி நாம் தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பான முறையில நல்ல முறையில என்ன செய்யும், அமையும். நாளைக்கு மறுமையிலும் நாம் என்ன செய்யலாம், சொர்க்கத்திற்கு என்ன செய்யலாம், உலா வந்து கொண்டிருக்கலாம், சொர்க்கத்திற்கு என்ன செய்யலாம், சுற்றி கொண்டிருக்கலாம். இல்லை, நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது பொருளாதாரத்துக்காக வேண்டிதான் நண்பனை தேர்ந்தெடுப்பேன், இறையச்சத்துக்காக நண்பரை தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நம்முடைய உலக வாழ்க்கையும் சீரழிந்து விடும். நாளைக்கு மறு வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நம்மளுக்கு என்ன செய்யணும், சீரழிந்து விடும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நாளைக்கு மறுமையில உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும், உங்களுடைய தோழர்களையும் எங்களுடைய தோழர்களையும், உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று கூட்டுவானா என்று துவா செய்தவனாக இந்த ஜுமாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். யா இப்ரதினா மத்தகுல்லாஹ் கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ் வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.